எங்கட வாழ்க்கையில பல திருட்டுகளை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நீங்க கேள்வியப்படாத உங்களை வியப்பில் ஆழ்த்தக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு திருட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதாவது எந்த அளவுக்கு வித்தியாசமானதுண்டா, ஒரு தனி மனிதன் ஒட்டுமொத்த விமானத்தையுமே ஹைஜாக் செய்து பணத்தை திருடி அந்த பல்லாயிரம் அடி உயரத்திலிருந்து விழுகிறான். உண்மையில் இந்த மனிதர் யார்? கீழே விழுந்தவன் உயிர் பிழைத்தானா? அவனை கண்டுபிடித்தனரா? கிட்டத்தட்ட 47 வருடங்கள் ஆகியும் FBI கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு விடை தெரியாத இந்த வழக்கை பற்றி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1971 நவம்பர் 24 அமெரிக்காவில் உள்ள போர்லாண்ட் சர்வதேச விமான நிலையத்தில் கையில் ஒரு சூட்கேஸை வைத்துக்கொண்டு 70களில் உள்ள ஒரு கோட் சூட்டை போட்டுக்கொண்டு கிட்டத்தட்ட 40 வயது இருக்கக்கூடிய ஒரு நபர் வாரார். விமானம் எண் 305 டேன் ஹூப்பர் என்ற பெயரில் அந்த நபர் அமெரிக்காவின் மற்றொரு பகுதியில் உள்ள வாஷிங்டனுக்கு டிக்கெட் எடுக்கிறார். மதியம் சுமார் 2:40 மணிக்கு விமானம் பறக்க ஆரம்பிக்குது. இந்த டேன் கூப்பரும் தன்னுடைய சீட்டு எண் 18ல் உட்கார்றார். விமானமும் பறக்க ஆரம்பிக்குது. கூப்பர் விமானத்தில் உள்ள ஒரு கேபினில் தனக்கு ஒதுக்கப்பட்ட கடைசி சீட்டில் அமர்ந்து கொண்டு அங்கும் இங்கும் மற்ற பயணிகளை சுற்றி முட்டி பார்க்கிறார். ஒரு சில நிமிடங்கள் இப்படியே கடக்குது. பிறகு அந்த கூப்பர் தான் வைத்திருந்த சீட்டை எடுத்து ஒரு சீட்டு, அதாவது என்னன்னு சொல்ற ஒரு பேப்பர்ல எழுதின ஒரு சீட்டை எடுத்து அந்த விமானத்தில் உள்ள பணிப்பெண்ணாகின புளோரன்ஸ் என்ற ஒரு பெண்ணிடம் கொடுக்கிறார். அந்த சீட்டை வாங்கி அந்த பெண் பார்க்கிறாள். அவள்கிட்ட முகத்துல ஒரு பதட்டம் தெரியுது. அப்படியே அதிர்ச்சி விட்டு நிற்கிறாள். அப்படி என்ன அந்த சீட்ல எழுதி இருக்குது? அதாவது அந்த கூப்பர் அந்த சீட்ல என்ன எழுதியிருக்கிறாருண்டா, நான் ஒரு போமை வச்சிருக்கிறேன், சத்தம் போடாமல் என்ற அருகில உட்காருன்னு இருக்குது. அருகே அந்த பணிப்பெண்ணும் செல்கிறாள். அப்போதுதான் அவளுக்கு மற்றும் ஒரு அதிர்ச்சியும் காத்திருந்தது. அது என்னண்டா, அந்த கூப்பர் தன்னுள் வைத்திருந்த சூட்கேஸை திறக்கிறான். அதனுள் மிகவும் சக்தி வாய்ந்த டைனமைட் குச்சிகள் இருக்குது. அந்த கூப்பர் பணிப்பெண்ணிடம் தனக்கு 20 லட்சம் அமெரிக்க டாலர்களும் 2 பின்புற மற்றும் முன்புற பாராசூட்டுகளும் வேண்டும். அது மட்டும் இல்லாம நான் தரையிறங்கியோன ஒரு லோரியும் அங்க இருக்கணும் என்று கூறுகிறார். அந்த பணிமன் மற்ற பணிப்பெண்களுக்கும் மற்ற பைலட்டுகளுக்கும் இந்த விஷயத்தை கூறுறாள். இப்படியே 1.5 மணி நேரம் கிடக்குது. விமானமானது சீட்டல் டகாமோ விமான நிலையத்தில் தரையிறங்காமல் வானில வட்டமடித்தபடியே சுத்துது. ஒரு வழியாக மாலை 5:40 மணிக்கு சீட்டல் விமான நிலையத்தில் விமானம் தரையிறக்கப்படுது. விமானத்தில் பயணித்த பயணிகளுக்கு இங்கு நடந்த ஒரு விடயம் கூட தெரியாது. அனைத்து பயணிகளையும் விரைவாக வெளியேற்றுகின்றனர். ஆனால் கூப்பரோ தான் அமர்ந்திருந்த சீட்டை விட்டு நகரக்கூட இல்லை. விமானிகளுக்கும் பணிப்பெண்களுக்கும் பயம் வேற. பாம வெடிக்க வச்சு விடுவானோ. ஒரு வழியா அனைத்து பயணிகளுமே பாதுகாப்பாக வெளியேறுகின்றனர். பிறகு கூப்பர் கேட்ட தொகையையும் பாராசூட்டையும் பைலட்டுகள் வாங்குகின்றனர். தற்போது 7 நபர்கள் மட்டும் விமானத்தில் உள்ளனர், கூப்பரையும் சேர்த்து. தற்போது அந்த விமானத்தில் பணியாற்றுவர்கள் கூப்பரை தவிர வேறு யாரும் இல்லை. தற்போது கூப்பர் ஒரு புதிய நிபந்தனையை விதிக்கிறான். அது என்னென்றா, விமானம் மெக்சிகோ நோக்கி செல்லணும். அது மட்டுமின்றி விமானத்தின் டர்பைன்கள் சற்று திறந்திருக்கணும் என்று கூறுகிறார். விமானம் மீண்டும் பறக்க ஆரம்பிக்குது. அவன் கேட்ட அனைத்து நிபந்தனைகளும் நிறைவேற்றப்படுது. விமானம் பறந்து கொண்டிருக்குது. ஒரு சில நிமிடங்கள்ல அங்கு இருந்த கூப்பரை காணல. பணிப்பெண்கள் கூப்பரை தேடுகின்றனர், ஆனால் அவன் காணவில்லை. அவன் வைத்திருந்த அந்த பாம்பட்டியும் இருக்கேல. இதன் பிறகு கூப்பர் என்ன ஆனான் என்பது இன்று வரை எவருக்கும் தெரியாது. இவன் ஆகாயத்திலிருந்து குதித்தானோ இல்லையெனில் வேறு ஏதாவது சம்பவம் அந்த விமானத்தில் நடந்தது கொண்டு யாருக்கும் தெரியல. இந்த நிகழ்வு நடந்த ஒரு சில நாட்களுக்கு பிறகு இந்த சம்பவம் பற்றி உலகுக்கு தெரிய வருது. அனைத்து அமெரிக்க ஊடகங்களும் இதை பற்றி தான் பேசுது. உலகெங்கும் இந்த கூப்பர் பற்றி பேசப்படுகிறது. யார் இந்த கூப்பர்? எப்படி இவன் தப்பித்தான்? விமான நிலையத்தின் பாதுகாப்புகளை கடந்து எப்படி பாமை உள்ளே கொண்டு வந்தான்? இவன் தீவிரவாதியோ இல்லாட்டி தனிமனிதனோ என்று மக்கள் பேச ஆரம்பிக்கிறார். இந்த வழக்கு FBIக்கு போகுது. முதல்ல FBI விமானத்தில் அவன் பயன்படுத்திய ஒரு சில பொருட்களை கண்டறிந்து அதனை ஆய்வு செய்கின்றனர். இரண்டாவதாக அந்த விமானத்தில் பயணித்த அனைத்து பயணிகளையும் வரவழைத்து கூப்பர்ன்ற உருவத்தை ஓவியமாக வரைகின்றனர். பயணிகள் சொல்லி வரையப்பட்ட கூப்பர்ன்ற படமும் விமானத்தில் பணிபுரிந்த பணிப்பெண் கூறிய படமும் கிட்டத்தட்ட ஒன்றாக இருந்ததால கூப்பர் என்பவர் இப்படித்தான் இருப்பார் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார். அடுத்ததாக கூப்பர் விமானத்தில் இருந்த இடத்தை கண்டறிந்து அங்கு ஆய்வு செய்ய முடிவெடுத்தனர். போர்லாண்ட் என்ற நகரில் இருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் தான் கூப்பர் விழுந்திருக்க வாய்ப்புள்ளது என்று கணித்து அங்கு அவர்களுடைய தேடுதல் வேட்டையை ஆரம்பித்திருக்கிறார். FBI வந்த இடம் முழுவதும் காடு மற்றும் மலைகள் நிறைந்த பகுதி. இதனால் அவர்களுக்கு ஒரு தடயமும் கிடைக்கல.
FBI எடுத்த கடைசி ஆயுதம் அந்த 20 லட்சம் அமெரிக்க டாலர்கள். இவை அனைத்தும் சீட்டல் தேசிய வங்கியிலிருந்து அச்சிடப்பட்டு எடுத்து வந்தது. அந்த பணத்தின் வரிசை எண்களும் தொடர்ச்சியானது. இந்த எண்களை வைத்து கண்டறியலாம் என்று நினைத்த FBI இந்த தகவலை பொது வழியில் வெளியிடுகின்றனர். இந்த வரிசை கொண்ட பணத்தை கண்டால் தகவல் அளிக்கும்படி கூறுகின்றனர். ஆனால் ஒரு தகவலும் வரவில்லை. இப்படியே 10 ஆண்டுகள் கழிகிறது. 1980ஆம் ஆண்டு வாஷிங்டன் கடற்கரையில் உள்ள ஒரு சிறுவன் 5 பணக்கட்டுகளை எடுக்கிறான். அந்த பணக்கட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 5000 அமெரிக்க டாலர்கள் காணப்பட்டன. ஆம், நீங்கள் நினைப்பது சரிதான். இந்த பணக்கட்டுகள் அனைத்தும் கூப்பருக்கு கொடுக்கப்பட்ட பணக்கட்டுகள். இவை எப்படி இங்கு வந்திருக்கும் என்று FBI தனது விசாரணையை முடுக்கி விடுகின்றனர். எப்படி இந்த பணக்கட்டுகள் இங்கு வந்தன என்பதை போலீசாருக்கு ஒரு தலைவலியாக இருந்தது. இதற்கான காரணம் கூப்பர் விழுந்த இடத்திலிருந்து இந்த கடற்கரை சுமார் 27 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இதற்கு காரணமாக போலீசார் கூறுவது அவர் கீழே விழுந்த இடத்தில் ஒரு ஆறு இருக்கலாம், அதன் வழியாக இந்த கடற்கரைக்கு வந்திருக்கலாம் என்று கூறுகிறார்கள். ஆனால் இதற்கு ஒரு தெளிவான விளக்கம் இன்றளவில் கூட கூறப்படவில்லை. அடுத்ததாக இந்த கூப்பர் வழக்கில் கூறப்படுவது கூப்பர் கீழே விழுந்தவுடன் இறந்திருக்கலாம் என்று. இதற்கான காரணம் கூப்பர் மொத்தம் 4 பாராசூட்டுகள் கேட்டார். ஆனால் அவர் கீழே விழும்போது டம்மியாக இருந்த பாராசூட்டை எடுத்துச் சென்றுள்ளான். எனவே அவன் இறந்திருக்கலாம் என்றும் கூறுகின்றார்கள். இதில் நாம் DB கூப்பர் என கூறியிருப்போம். உண்மையில் அந்த திருடனின் பெயர் டேன் கூப்பர் மட்டுமே. அப்படி இருக்க இந்த பெயர் எப்படி வந்தது என்றால், இந்த வழக்கை விசாரித்த போலீசார் டேன் கூப்பர் என கூறுவதற்கு பதிலாக DP கூப்பர் என்று தவறாக கூறியுள்ளார்கள். அதே ஊடகங்களும் கூற டேன் கூப்பர் டி கூப்பராக மாறியுள்ளார். இந்த வழக்கை பொறுத்தவரை இதுவரை 1000க்கும் மேற்பட்ட மனிதர்கள் கண்டறிந்தும் அவர்களை விசாரித்தும் உள்ளனர். ஆனால் இன்று வரை இந்த கூப்பர் யார் என்று கண்டறியப்படவில்லை. சிலர் இந்த கூப்பர் கண்டா நாட்டை சேர்ந்தவன் என்றும் மற்றும் கூட்டமோ இந்த கூப்பர் என்பவன் ராபர்ட் ராக்ஸ்டோ என்ற மனிதன் தான் என்றும் கூறுகிறார்கள். யார் இந்த ராபர்ட் ராக்ஸ்டா? இவர் அமெரிக்காவில் இராணுவ வீரராக இருந்தவர் என்றும் இவரின் மாமாவின் பெயர்தான் டேன் கூப்பர். இந்த விமான திருட்டு நடைபெற ஒரு வாரத்துக்கு முன்புதான் இவர் தன்னுடைய இராணுவ பதவியை விட்டு விலகினார் என்றும் கூறப்படுது. அப்படி என்றால் இவர்தான் அந்த கூப்பர் என நினைத்தால் அதுதான் கிடையாது. அந்த பணிப்பணம் கேட்டபோது இவர் இல்லை என்று திட்ட தெளிவாக கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு DP கூப்பரின் வயதை விட குறைவு, எனவே இவராக இருக்க வாய்ப்பே இல்லை. இந்த வழக்கில் கூப்பர் என்பவன் ஒரு அமெரிக்கன் இல்லை என்று FBI அடித்து கூற காரணம், கூப்பர் காசு வேண்டும் என்று கூறும்போது எனக்கு 5000 அமெரிக்க டாலர்கள் வேண்டும் என்று குறிப்பிட்டிருப்பான். எனவே அமெரிக்கனாக இருந்தால் 5000 டாலர்கள், அதாவது அமெரிக்க டாலர்கள் என்று கூறியிருக்க மாட்டான். எனவே இவன் கண்டிப்பாக ஒரு வெளிநாட்டவனாகத்தான் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வருகின்றார்கள். இரண்டாவதாக இந்த வழக்கில் சந்தேகிக்கப்படும் ஒரு நபர்தான் கென்னித் கிறிஸ்டியன். இவரும் ஒரு இராணுவத்தில் பணிபுரிந்தவர் தான். அது மட்டுமில்லாமல் இவருக்கு கூப்பருக்கு கிட்டத்தட்ட ஒரே வயதுதான். இது மட்டுமின்றி கூப்பர் என்பவர் இடதுகை பழக்கமுடையவர், அதே போல இவரும் இடதுகை பழக்கமுடையவர். இந்த கிறிஸ்டியன் என்பவருக்கு ஒரு சகோதரன் இருந்ததாகவும் அவர் 1994ஆம் ஆண்டு இறந்ததாகவும் கூறுகின்றார்கள். ஆனால் அவர் ஏன் எப்படி இறந்தார் என்று கூறவில்லை. இப்படி நிறைய தடயங்கள் இருந்தால் கூட உருவளவில் நிறைய வேறுபாடுகள் இருப்பதால் இவரும் கூப்பர் இல்லை என்று கண்டறிகிறார்கள். மூன்றாவதாக டியன் வீபர் என்பவர். இவர் இறப்பதற்கு முன்பாக அவரது மனைவியிடம் நான் தான் DP கூப்பர் என்று கூறிவிட்டு இறந்துள்ளார். இவரின் பின்புலத்தை ஆய்வு செய்யும் போதுதான் இவருக்கு அந்த சம்பவம் நடந்த காலங்களில் உடலில் காயங்கள் இருந்தது என்றும் இவரும் இராணுவத்தில் பணிபுரிந்துள்ளார். அது மட்டுமில்லாமல் கூப்பரின் தோட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஒத்துப்போகும் ஒரு உடல் அமைப்பை கொண்டவர். இவருக்கு வயது 47 என்பது நம்மை சற்று யோசிக்க வைக்கிறது. ஆனால் இவரின் கைரேகை விமானத்திலிருந்து எடுக்கப்பட்ட கூப்பரின் கைரேகைக்கு ஒத்துப்போகவில்லை. இவரை கூப்பர் என்று கூறவும் சரியான ஆதாரம் இல்லாதால் FBI மீண்டும் குழப்பமடைகிறார்கள். இப்படி பல நபர்களையும் பல வருடங்கள் விசாரித்தும் இந்த கூப்பர் யார் என்ற தேடல் இன்றும் தொடர்கிறது. இது போன்ற தகவலை அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறு என்ன தகவல் வேண்டும் மக்களை கமெண்ட் பண்ணுங்க. வேறொரு கண்டென்ட்டோட வேறொரு வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் MK திருச்செல்வம் கௌதம். Thank you.